அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம். நான் சொல்கிற இந்த அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் 5ஆம் பாவகம் ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிற சில அறிகுறிகள் தவறாக இருந்தது, மேட்சிங் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்களோட 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் முழுமையாக பார்ப்பீங்க. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம். அது நல்லா இருந்ததுன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு யூகிக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அவங்க இதை முழுசாக பார்ப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் 12 பாவத்தில் எந்த பாவம்னாலும் கெட்டிருக்கலாம். ஆனால் 5ஆம் இடங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது ஓரளவாவது நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்னு ஒன்று அவங்களுக்கு கை கொடுக்கும். இல்லைனா வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது ஒரு காணல் நீராக போகிறதுன அமைப்புங்கிறது இருக்குது உங்களுக்கு. இதில் 5ஆம் பாவங்கிறது நம்ம போன ஜென்மத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தான் இந்த பிறப்புங்கிறது இருக்குது. இதில் நம்ம 5ஆம் இடங்கிறது நம்ம முன்னோர்களை குறிக்கிறது. நம்மளோட போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு ஏற்ப தான் நம்ம இந்த பிறப்பு எடுக்கிறோம். அதுக்கு தகுந்தால் போல் தான் இங்கே நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்க போகிறோம். அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, நமக்கு எந்த அளவுக்கு நல்ல கர்மா டெபாசிட் ஆகிருக்கு, கெட்ட கர்மா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லக்னாதிபதியோ இல்லை 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி எந்த பாவம் இது பாதிக்கப்பட்டிருந்தாலும் 5ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார். இல்லை லக்னாதிபதி கெட்டு போய் 5ஆம் பாவம் மட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட பூர்வீக சொத்து இருக்கும், அவர் அது மூலம் வருமானம் வரும். அதை ஜாதகரை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருப்பார். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அவர் சொந்தமாக தொழில் தான் பண்ண முடியாத வழிஞ்சி அவரோட முன்னோர்கள் சேர்த்து வச்சு அந்த சொத்து இருக்கும், அது மூலம் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது அவ்வளோ முக்கியமான பாவம். அது மட்டும் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஜாதகர் எந்த வேலைக்கும் போகாமல் திருமணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், அதில் உள்ள சொத்துக்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்பேற்பட்ட பாவம் தான் அது. இது நம்ம சில நமக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அறிகுறிகளை வச்சு இந்த பாகம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஜாதகத்தில் சில நேரங்களில் ரொம்ப குழப்பமான அமைப்பில் இருக்கும். அதாவது 5ஆம் இடத்துல ராகு இருக்கும், 5ஆம் இடத்துல கேது இருக்கும். அப்படி இருக்கும்போது கெட்டு போன மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில ஜாதகங்களில் நேரடியாக குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் இருப்பாங்க, நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்மளோட வாழ்வியல் முறையை வச்சு நமக்கு இருக்கிற அறிகுறிகளை வச்சு நம்ம நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம 5ஆம் பாவத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று 5ஆம் இடத்துல பாவகிரகம், இன்னொன்று 5ஆம் அதிபதியோட பாவகிரகம். இது ஒரு டைப் ஆஃப் அமைப்பு. இன்னொரு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுபகிரகம், 5ஆம் அதிபதியோட சுபகிரகம். இது ஒரு டைப். இது 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது, 5ஆம் அதிபதியோட பாவகிரகம் சேர்ந்துருக்கு. இதில் பாவகிரகம்னா சனி, செவ்வாய், ராகு, கேது. இந்த கிரகங்களை ஒன்று சிங்கிளாக இருக்கலாம், இல்லை 2 சேர்ந்து உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகங்கள் சேர்ந்து இருக்கலாம். இந்தமாரி செட்டப்பில் இருந்ததுன்னா இதை முதல்ல நம்ம பலன் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா 5ஆம் இடங்கிறது ஆழ் மனதை குறிக்கிறது. உங்களுக்கு நம்மளோட ஆழ் மனதம், எண்ணங்கள், சிந்தனைகளை குறிக்கிறது உங்களுக்கு 5ஆம் இடம். குழந்தைகளை குறிக்கிறது, முன்னோர்களோட வளர்ச்சி, நம்ம பூர்வ ஜென்ம கர்மா நல்ல கர்மாவும் குறிக்கிற இடம் இல்லையா. இந்த இடத்துல சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்கெல்லாம் ஒரு சேர சேர்ந்துருக்கிறதோ இல்லை சிங்கிளாக இருக்கும்போதோ இந்த அதிபதியோடு சேர்ந்துருக்கும் போதோ பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்குது, 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு ஒரு நிலையாக இருக்காது. நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாக சாஃப்டாக கேண்டில் பண்ணும், ஒரு இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக உங்களை கட்டுப்படுத்த முடியாத கோபம் வரும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை உங்களால் பார்க்க முடியும். மன அமைதிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, யாராவது ஒரு விஷயத்தில் போய் ரொம்ப அடிக்ட் ஆகிறது. யாராவது ஒருத்தர் பிடிச்சி போய், அதாவது நம்ம ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுறது. அப்புறம் அவங்களால ஏமாற்றப்படும் போது அந்த வாழ்க்கையில் ரொம்ப அப்செட் ஆகிறது, தன்னை தானே வருத்திக்கிறது. இந்தமாரி விஷயங்கள் நடக்கும். இங்கே தான் பார்த்திங்கன்னா லவ் சம்மந்தமான விஷயங்களை காதல் சம்மந்தமான விஷயங்களில் பாதிக்கப்படுறது இந்த பாவம் தான். 5ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா காதலுக்கான தோஷமாக சொல்லுவாங்க. இது
உங்களுக்கு 5ஆம் இடங்கிறது ஒரு லவ் மேரேஜே வந்து தோஷமாக தான் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. 5ஆம் இடத்துல பாவர்கள் இருக்கவங்க தான் நிறையா வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகி அதில் வந்து உங்களுக்கு வந்து அதை ஏமாற்றம் அடையும் போது வாழ்க்கை ரொம்ப அப்செட் ஆகிக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பராக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவி பண்ண போய் அது வந்து அவங்க தான் வாழ்க்கைன்னு போகும்போது அவங்களால வந்து ஏமாற்றப்படுறது. அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. உனக்கா எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி அவங்க மேலே பாச பிணைப்பு அதிகமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இவங்க நிறைய ஏமாற்றம் அடைகிறது. இந்தமாரி வாழ்க்கையில் நிறையா நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மனிதர்களை விட தன்னோட விலங்குகள் மூலம் ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கிறது அமைப்பை வந்து இது சில இடங்களில் பார்க்க முடியுது. தான் வளர்க்குற நாய், பூனைகிட்ட ரொம்ப ஆர்வமாக ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தான் மனைவிக்கு ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னா உடனே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் தன்னோட வளர்ப்பு பிராணிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ரொம்ப மன வருத்தப்படுறது, அழுகிறது, அந்தமாரி ரொம்ப சிரமப்பட்டுக்கிற அமைப்பெல்லாம் வந்து இது குறிக்கும். இது மாதிரி 5ஆம் இடத்துல பாவகிரகம், 5ஆம் வீடு பாவகிரகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து உங்களுக்கு வந்து உடனே பிறக்காத அமைப்பு. ஒரு குழந்தை வந்து மிஸ்கரேஜ் ஆகுறது, எனக்கு 2 மாதம் தங்கலை, 3 மாதம் தங்காமல் போயிடுச்சு. அந்தமாரி அமைப்பில் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை நிற்காமல் போகிற அமைப்பு வந்து இது கொடுக்கறது. பூர்வீகத்தை விட்டு இடம் மாதிரி போய் செட்டில் ஆகிறது. தான் அப்பா, தாத்தா சம்பாரித்த சொத்தை விட்டுட்டு வெளியூரில் போய் வெளியிடங்களில் போய் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து பூர்வீகத்தை ரன் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே வந்து இருக்க மாட்டாங்க. அந்தமாரி அமைப்பு. குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ் ஆகிறது. இதில் வந்து செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் வந்து கூட்டு கிரகங்கள்லாம் வந்து 5ஆம் இடத்துல சேரும்போது வந்து ஆட்டிச குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தை பிறப்பே இல்லாமல் போகிறது, ஐயுஐ டெஸ்ட் டியூப்னு போய் அதில் நிறைய ஏமாற்றம் அடைகிறது. இந்தமாரி விஷயம்லாம் வந்து இந்த 5ஆம் பாவம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள வந்து அதிக பாசத்தை வைத்து ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதனால் வந்து உடனே எதுலேயும் வந்து அடிக்ட் ஆகிவிடாது. தன் மீது ஒருத்தர் வந்து அன்பு செலுத்துகிறாங்கன்னா அதை அலசி ஆராயினும் உடனே அவங்க மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடுமையாக அன்பு செலுத்தி ஏமாற்றம் அடைகிற அமைப்பு வந்து இந்த ஜாதகக்காரர்களுக்கு இயல்பாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இவங்க கையாளணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உரிய சிகிச்சை எடுத்து குழந்தை பெற்றுக்கணும். குலதெய்வங்களோட அருள் வந்து இவங்களுக்கு அந்த கிடைக்காம இருக்கும். 5ஆம் இடத்துல பாவர் இருக்கிறது. பெரும்போது இவங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க. அப்படியே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எப்போ அந்த இடத்த விட்டு வெளியில் வருவோன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து குலதெய்வ கோயில் அருளுங்கிறது கிடைக்காது. இவங்க முன்னோர்களே வந்து குலதெய்வ கோயில் வந்து தடைப்பட்டு போயிருக்கு. அந்த விஷயங்கள் வழிபாடுங்கிறது ஒரு செயினாக நடந்திருக்காது. இடையில தடைப்பட்டிருக்கும். எங்கள் தாத்தா விட்டுட்டாங்க, எங்கள் அப்பா விட்டுட்டாங்க, நாங்கள் வெளியூருக்கு வந்துட்டோம், இப்போ எந்த குலதெய்வம்னு தெரியலை அப்படிங்கிற செட்டப்லாம் இவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில் வந்து அந்த சைக்கிளாக வந்து இவங்க வந்து அந்த இது பிரேக் ஆகியிருக்கும். இவங்க தொடர்ந்து குலதெய்வ கோயில் போய் வழிபாடு பண்ணுறது, அந்த குலதெய்வ கோயிலில் போய் அந்த கட்டமைப்புகளுக்கு புதுசாக கட்டடம் போன்ற விஷயங்களில் வந்து புனரமைப்புக்கு இவங்க உதவி பண்ணுறது, வருஷத்தில் ஒரு பூஜை போட்டு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது மற்றவங்களுக்கு, இந்த வழிபாடெல்லாம் இவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா படிக்க வச்சு வெளியிடங்களுக்கு அனுப்புறது ரொம்ப சரியாக இருக்கும். இந்தமாதிரி 5ஆம் இடத்துல பாவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைய பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து வெளியிடங்களில் இயல்பாக அந்த குழந்தைகளை போய் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி படிப்புகளை படிக்க வச்சு வெளியில் அனுப்புறது அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா தான் கூடயே வச்சுக்கும் போது அது வந்து அந்த தோஷங்கிறது கொஞ்சம் கூடுதலாக விளைஞ்சு ஏற்பட்டு அதில் கொஞ்சம் பிரிவினைகள் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குற அமைப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைய ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ரொம்ப தாமதமாக தான் பிறக்கும். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களுக்கு 45-50 வயசு ஆகும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இவங்க சம்பாரித்து முடிக்கிற காலத்தில் அவங்க சம்பாத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்போ சின்ன குழந்தையாக இருப்பாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் வயசில் இவங்க வந்து காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால் வந்து சம்பாத்தியம் பண்ணி அப்பாவை காப்பாற்றுற அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சிங்கிறது இருக்காது. ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக தான் குழந்தைய பெற்று அமைப்பெல்லாம் வந்துடுது. ஸோ உங்களுக்குன்னு உங்கள் பொருளாதாரத்தை தேடிக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கிறது, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செலுத்துறது நல்லது. 5ஆம் இடத்துல பாவகிரகம், 5ஆம் அதிபதியோட பாவகிரகம் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்ததுன்னா 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு குரு, சுக்கிரன் இந்த மாதிரி சுபகிரகங்களோடு சேர்ந்து 5ஆம் இடத்து சுபகிரகமும் பார்த்துச்சுன்னா முதல்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அந்த பலவீனத்தை உணர்ந்தாலும் அந்த தோஷ நிவர்த்தியாகி போக போக வாழ்க்கையில் வந்து அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையும் பாவகிரகம், 5ஆம் அதிபதியும் பாவர்களால் சூழப்படும் போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு நான் அந்த மேலே சொன்னேன் இல்லையா, அந்த அறிகுறியெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடச்சி மனதளவில் ரொம்ப அப்செட் ஆகிறது, தாழ்வு மனப்பான்மை வர்றது, மற்றவங்களால் வந்து ஏமாற்றப்படுறது, மனதளவில் ரொம்ப ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால் ரொம்ப மன கஷ்டப்படுற அமைப்புகள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாக்க உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதே இன்னும் சுபகிரகம்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? இதுக்கு என்ன நிவர்த்தி? இது எதனால வருது? அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதாவது 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி இருந்ததுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றோர்கள், வயதானவங்களோட சாபத்தை வந்து இவங்க பெற்று, அது மூலம் இந்த ப்ராப்ளத்தை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுற மாரி அமைப்புகள் இருக்குது. இது மாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து எதனால இந்த சாபம் வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் சார் உங்களுக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், புகழ், அந்தஸ்தை குறிக்கிற இடம் வந்து 5ஆம் இடங்கிறது. இப்போ 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு போனோன்னா, ஐயா வணக்கம் நல்லா இருக்கலான்னு ஒரு 10 பேர் உடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, உடனே அவங்க கிளம்பி வணக்கம் சொல்லிட்டு உட்காரத்துக்கு இடம் கொடுப்பாங்க. அதுதான் 5ஆம் இடம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு அமைப்பு குறிக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்குன்னா உங்களை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருந்து கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். அது அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டதை குறிக்காத அமைப்பு. உங்களுக்கே அந்த கௌரவத்தை வாங்குற அமைப்பு இருக்காது. நீங்கள் அதை நீங்களுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு ஓரமாக ஒரு லாஸ்ட் சேரில் உட்காந்துட்டு கிளம்பி வர தான் முயற்சி பண்ணுவீங்க. அதுதான் 5ஆம் இடம். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்குறது 5ஆம் இடம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடங்கிறது எளிமையாக சம்பாதிக்கிறது, அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. உங்களுக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறது ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வேர்வை சிந்து ஒருத்தர் சம்பாதிப்பார். ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சு ஒரு ஐடியா பண்ணி இப்போ லேப்டாப்பில் 4 பட்டனை தட்டினாக்கா 1000 ரூபா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சம்பாதிப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் ரொம்ப சுபத்தமாக இருக்குப்பா, ரொம்ப நல்ல அமைப்பு, நல்ல கிரகங்களை சேர்ந்துருக்குங்கிற பட்சத்தில் ஒரு பணத்தை வந்து ரொம்ப எளிமையாக சம்பாதிக்க முடியும். அதிர்ஷ்டத்து மூலம் வந்து சம்பாதிக்க முடியும். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் வந்து கஷ்டப்படுற எல்லாரும் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் ஆகிறதில்ல. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் வேணும். அதுக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும் தான் நமக்கு அந்த அதிர்ஷ்டத்தை அடைய முடியுமா ஒழிஞ்சு, பாதிக்கப்பட்டிருக்கும் போது வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் பெரிய லெவலில் பலன் இருக்கிறது இல்லை. அதுக்கு என்ன நிவர்த்தி, எந்தெந்த கிரகமெல்லாம் இருந்தால் வந்து இந்த கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அர்த்தம், இதுக்கு நிவர்த்தியை எந்த கிரகங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மளோட அடுத்த பதிவில் பார்ட் 2ல் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுதைக்கு 5ஆம் அதிபதியோட பாவகிரகம் 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் இந்தந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சுபகிரகங்கள் இருந்தால் அப்படி இருக்கும், சுபகிரகங்களை சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், இந்த கிரக அமைப்பில் தோஷமாக இருந்தால் இதுக்கு என்ன நிவர்த்தி, இது எந்த காரணத்தால், எந்த வித சாபத்தால் இது உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிற பற்றியும் நம்மளோட அடுத்த ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். மீண்டும் நான் உங்களை நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.